சூப்பர் ஸ்டார் எனப்படும் ரஜினிகாந்த் அவர்கள் 1975ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் நடித்த அபூர்வ ராகங்கள் மூலமா அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்து வராரு. தொடக்க படங்கள்ல வில்லனாகவோ சிறிய கதாபாத்திரத்துல மட்டுமே நடித்து வந்த ரஜினி கமலுடன் கூட்டணி வைத்து பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான 16 வயதிலே திரைப்படத்துல கமலோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் கூட பல திரைப்படங்கள்ல நடித்த ரஜினிகாந்த் 1978 இயக்குனர் பாஸ்கர் இயக்கிய பைரவி என்ற திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சு சூப்பர் ஸ்டாரா மாறியிருக்காரு. தொடர்ந்து ரஜினிகாந்தின் ஸ்டைல், பேச்சு என இவர் செய்வது அனைத்துமே தனித்தன்மை வாய்ந்ததா இருப்பதால இவர் செய்யற ஒவ்வொரு செய்கையும் ரசிகர்களை கவர்ந்து வந்திருக்கு. அந்த வகையில ரஜினிகாந்த் பல காலமாகவே திரைப்படங்கள்ல நடிக்கும் போதும் இல்ல சாதாரண நாட்களின் போதும் தன் கையின் கட்டை விரல் மற்றும் பெருவிரலை சேர்த்து முத்ரா ஒன்றை பின்பற்றுவதை நீங்களே பார்த்திருப்பீங்க. இதனை நம்ம பல போட்டோக்கள்லயும் திரைப்படங்கள்லயும் பார்த்திருப்போம். ஆனா அவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு தெரியுமாங்க? இது குறித்த யோகா நிபுணர்கள் கூறுகையில ரஜினிகாந்த் பின்பற்றும் கை முத்ராச்சனம் எனப்படுது. அப்படி செய்யும் பொழுது மூளை நரம்புகள் நல்லா வேலை செய்யுமாங்க. இதனால நினைவாற்றலும் அதிகமாகுது. மன அழுத்தத்தை இதனால மூளை அழுத்தத்தையும் குறைக்குது. கோபம், தூக்கமின்மை, தலைவலி இவற்றையெல்லாம் நீக்குது. இதனால நாம் இந்த சின்ன முத்திரையில வைத்து அமரும் பொழுது நம்முடைய நரம்புகளுக்கு அமைதியை கொடுத்து கவனம் சிதறாம வைக்குது. இதனாலதான் நம்ம யோகாவின் போது இந்த முத்திரையை பயன்படுத்துறோம்னு கூறியிருக்காங்க. இதனை அறிந்த ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்த் செய்யும் இந்த சின்ன செயல்ல இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு வராங்க.